ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக் ஓரளவுக்கு ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் ஃப்ரெண்டும் வரான் என்எஸ் 200 பல்சரில். அதில் ஒரு ரைடு பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் இப்போ ரீல்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நிறையாவே தேவைப்பட்டுச்சு. சரி, ஓகே, நம்மளும் கொஞ்சம் ரீல்ஸில் கொஞ்சம் மாதம் கெத்தாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைமிங்லாம் பார்க்கும்போது ஒரு 5:30லேருந்து சாயந்தரம், ஏன்னா நைட்லேயும் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கிளம்புனா தான் அந்த சன்லைட்டில் சூப்பராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டாக கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டு வந்துகிட்டே இருக்கான், நான் கொஞ்சம் தூரத்தில் வந்துடுவான். அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்எஸில் இன்றைக்கி ஒரு தட்டுறோம். ரொம்ப நாள் ஆச்சு என்எஸ் வந்து அவையாக இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அவன் பைக் ஓட்டுனது. அதுக்கப்புறம் இனிமேல் தான் வந்து ஒட்டி இது பார்க்கணும். ஊழால் வேறு ரிப்பேர் வேறு ஆச்சு. ஸோ நம்ம மாதிரியே தான் இன்ஜின் ப்ராப்ளம் தான். ஸோ இன்ஜின் ப்ராப்ளம்னால எவ்வளோ பேர் வண்டி இதாகுது பாருங்களேன். பார்ப்போம், ஓட்டிக்கிட்டே உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மெயினுக்கு ஏரியாச்சு ஒத்த கடை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரோடு இங்கிட்டும் சரி, பைபாஸும் சரி சூப்பராக இருக்கும். நம்ம ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தாலும் சரி, வீடியோ ஷூட்டும் சரி, ஒத்த கடை டு அந்த டோல்கேட் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும். அதான் மெயின். நம்ம பண்ணுற வீடியோ பாருங்கள், அடுத்த டிஸ்டர்பன்ஸ் ஆனிச்சுன்னா இதையும் நான் குறைச்சிக்க பார்க்குறேன். ஸோ ஒன்லி ரைடு மட்டும் வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் பண்ண அனுப்பிங்க. ஒன்றுக்கு என்னோட அப்டேட் வீடியோவை இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வெறும் ரைடு மட்டும் இல்லாமல் கைடாகவும் இருப்போம். ரெண்டாவது சில அட்வைஸுகள், நான் பார்த்தது, நான் பண்ண தப்புலாம் நீங்களும் பண்ணிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஓகே, இங்கிட்ட ஒரு லெஃப்ட் எடுத்துருவோங்க. ஸோ மெயின் போகிற லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, அக்ரி காலேஜுக்கு, அது ஓரத்தில் நின்றோம்னா அவன் கரெக்டாக வந்துட்டானா அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான் பிளானு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு லெஃப்ட் வரும். நல்லா இந்த லெஃப்ட்லங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இங்கிட்டும் சரி இந்த பக்கமும் சரி, இங்கிட்டுலாம் கோழி குடல், மதுரையிலேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஸ்மெல்லோடு தான் ஆரம்பிக்கும். பரவாயில்ல, இந்த இடத்த சரி பண்ணேன், இந்த இடத்துக்கு சரி பண்ணிட்டாங்க. ரெண்டும் சரி பண்ணி சரி நடுவில் எதுவும் குட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூக்கள்லாம் வச்சு அதை அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படியே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் இது பண்ணக்கூடாதுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ளதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நிறையா பேர் டென்ஷன். எல்லாருமே யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, மதுரை என்னப்பா அப்படி உள்ளே வந்தாலே நார்த் சைடில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேட்க சங்கடமாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவு இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடமும் பார்த்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம இடத்துலையும் இதே மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் தான் வந்து சில பேருக்கு தெரிவிச்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தாலும் இல்லை ட்ரெண்டிங் ஆக்குனாலும் கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு போய் சேருன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். பார்ப்போம். ஓகே, நம்ம வர வேண்டிய இடம் வந்து விட்டது. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே என்எஸில் ரைடு எடுத்தால் நம்ம பைக் மாதிரி சவுண்டாக இல்லைங்க, எல்லாமே மாற்றிருக்கு. ஹாரன்லேருந்து நீங்களே பாருங்கள். சட்டன்னா டக்கு டக்குன்னு அடிச்சா வா, சடன்லி பிக்கப் அடிச்சுக்க முடியாது. என்ன யூடியூப்பில் நம்ம டிடிஎஃப் வாசல் சொல்கிற மாதிரி தான், எவ்வளோ நல்லா தாங்கும், பிரச்சனையே இல்லை. ஆனால் பஜாஜும் நல்லா தாங்கும், ஆனால் ஒரு கடத்தில் செத்துரும். அந்த மாதிரி தான் என்றைக்குமே வந்து பஜாஜை வந்து நானும் ஓட்டியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ரொம்ப லாங் லைஃபுக்கெலாம் கஷ்டம்தான். சலசலம் சவுண்டில் கேட்க வந்துடும். ஸோ எமாஸ் பெஸ்ட். அந்த இன்ஜினில் அதை அடிச்சுக்க முடியாது. இப்போ கொடுக்குற அவங்களோட பவரும் சரி, அவங்களோட மைலேஜையும் பீட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதனால தான் அவ்வளோ ரேட்டு. ஸோ இருந்தாலும் பஜாஜை பற்றி குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்க்கும்போது பஜாஜ் மேலே எப்படி எனக்கு அட்ராக்ட் ஆச்சுன்னா, நம்ம தனுஷ் படத்தில் பொல்லாதவன் ஓட்டுவான்னு நினைக்கிறேன், பொல்லாதவன் தான் நினைக்கிற படம் பேர். அதில் பைக் ஓடும் போல வாங்கினா பல்சர் தான் ஆகும். ஃபஸ்ட்டு பைக்கு பல்சர் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கினேன். அப்படி வாங்கி அது ஓட்டினதுக்கப்புறம் ஓகே, இப்போது அடுத்த கட்டம் வேறு என்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ பல்சரை மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம ஜிக்ஸரையும் தாண்டி எஸ்எக்ஸ் அண்டு 250cc அட்வென்ச்சர் பைக் அண்ட் சுசுகி, அதுதான் இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், என் வண்டியை உங்களுக்கு ஒவ்வொன்றா டெலிவரி இடத்துலேருந்து சர்வீஸ் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு சாயந்தரம் டைமாக இருக்கனால கொஞ்சம் கிளியராக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் இருந்துருங்க. ஏன்னா இப்போ கரெக்டாக சன்லைட் மூடுற நேரம் தான். ஸோ யானைமலைலேருந்து பார்க்கும்போது சன்லைட்டே காணா, ஃபுல்லாகவே அங்கே மூடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாக சடனாக அப்படியே எட்டாயிரும். ஸோ இன்னுமே வந்து இருட்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு.
இப்போ நார்மல் ஸ்பீடில் போடுறான்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த பாலத்துக்கிட்ட நிற்கிறாருண்ணா. அந்த பாலமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாலம் இப்போ அடுத்த தேனிக்கு தான், தேனி இல்லை திண்டுக்கலுக்கு வந்து போட்டுக்கிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாலம்னு வச்சுக்கலாம் இந்த பாலம் நமக்கு. ஓகே, நிப்பாட்டா கொஞ்ச நேரம் நான் சொன்ன மாதிரி வீடியோ ஷூட்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இடம் ஸ்பாட் வந்து தேர்ந்தெடுத்துருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா சன்லைட் கரெக்டாக மறையிற நேரமா. சரி ஓகேடா, இனி அப்படியே வீடியோ அழகாக அப்படியே சைடு ஆங்கிள் எடுக்க அப்படின்னு பாரு பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ரி கொண்டு போச்சுங்க. ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதோட வேலையை காமிச்சு விட்டுச்சுடா. ஐயா சார் நடு ரோட்டில் இப்படியாடா ஆகும், வேறு என்னங்க பண்ணுறது, உருட்டிட்டு அப்புறம் தாங்க எடுத்தோம். வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு. 2 பேருக்குமே டயர்ட் ஆகிட்டோம். என்ன ஆச்சுன்னா திடீர்னு பேட்டு அப்படியே டவுனாக ஆஃப் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. சரி அப்புறம் நம்ம எப்பயும் போல் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு நல்லா ஸ்பீடாக போய்ட்டு கிளச்சை டக்குன்னு விடுறது, அப்படியும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ நிறையா டைம் அது ஸ்ட்ரோக் அடிச்சுட்டே இருந்தால் தான் வரும் போல். ஏன்னா பேட்டரி வேறு வீக் ஆகிடுச்சு போல், இல்லை அடியாயிருச்சான்னு தெரில. அப்புறம் அதே மாதிரி ரொம்ப நேரம் 2 பேருமே பார்த்து பண்ணி டக்குன்னு எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்படி நான் திரும்ப அப்படியே நானே ஓட்டுட்டு உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒரு தட்டினேன். ஸோ அவனும் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டே வந்தான். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே ஹார்ட் பீட்டும் சரி எல்லாமே செம்ம இது. ஏன்னா காலும் சரி எல்லாமே சடனாக வேலை செய்யும்போது திடீர்னு வலி உண்டாக்கிடுதுங்க. நம்ம எப்போயுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு இருந்தோம்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சடனாக பண்ணும்போது அந்த இது இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்த விட்டால் என்னடா இன்னொரு இடம் இருக்குன்னா கரெக்டாக அந்த நம்ம டோல் விட்டுருக்கு பக்கத்தில், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அங்கே போய்க்கலாம். அதே அந்த இடமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ தூரத்தில் தெரியுது இல்லையா. ஸோ இங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பைக்குக்கு இல்லை. ஸோ கார் விற்று லாரிக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஓகே, நம்ம அப்படியே சைடாக நிப்பாட்டிட்டு பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குல்லங்க, அதையுமே சேர்த்து எடுக்கணும், விட்டக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஷர்ட்டு எடுக்கிறேன். சும்மா நடந்து வந்து அப்படியே ஏறி அப்படியே உட்காந்து ஃபுல்லாக என்னை கவர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அப்படியே பேக் சவுண்டில் ஃபஸ்ட்டு அப்படியே போகிற மாதிரி சொல்லியிருந்தேன். சொல்ல அவன் எடுத்துகிட்டே இருந்தான். ஓகே, இது நம்ம எடிட்டிங்கில் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், ஏன்னா எடிட்டிங் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு அதிலே தெரியும் இப்போ எடுத்ததெல்லாம். சரி ஓகே, நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருந்த கோவில், ஆனால் கோவிலோட நேம் தெரில. ஆனால் ஒரு முனீஸ்வரர் பாண்டியா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வழிபாடு பண்ணி தான் போகிறாங்க. பார்க்கும்போது இந்த அளவுக்கு அலங்காரம்லாம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் நேர்த்திக்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே அப்படி தான் உருவாகுது. ஸோ அப்படி உருவாகி வந்த இடம் தான் இந்த இடம். ஸோ வந்தீங்கன்னா இந்த இடத்தோட பேர் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியல. ஸோ சில பேர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஹாய் கேஸ். ஸோ பேக்ரவுண்டு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. அந்த பேக்ரவுண்டுக்கும் பக்கத்தில் நிற்கிற அந்த சாமிக்கும் செம ஃபீலை கொடுத்துருச்சு. ஸோ ஒரு வழியாக மறுபடிக்கும் அதே மிஸ்டேக் தாங்க பைக்கில் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பயங்கரமாக மறுபடிக்கும் அதை விட எவ்வளோ நேரம் இது பண்ணுவோம் அதை விட டவுன் மடங்காக வந்து தள்ளி அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகாமல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல தடன்னு போகும்ல வெயிலில் கோடு, சில பேருக்கு தூக்கத்தை எழுப்புறதுக்காகவும் இல்லைன்னா சில பேருக்கு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காகவும் அது வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் கிளச்சை விட்டு பார்த்து ரொம்ப வலிக்கிட்டே போயிடுச்சு. இது என்னடா அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் என்ன பண்ணுறது, மறுபடிக்கும் அதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி அப்புறம் எடுத்துருச்சு. எடுத்தால் வண்டி திருவுரம் ஆஃப் ஆன் ஆக பார்க்குது. முன்னாடி ஆஃப் ஆகலை, இப்போ ரொம்ப ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ மறுபடியும் நான் நிறுத்துச்சு. மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணிவிட்டு எடுத்து முடிச்சுட்டு இவன் தெரியாமல் லைட்டாக தாங்க ஆஃப் பண்ணேன், போச்சுங்க. அப்போ எத்தனை டைம் பாருங்கள், அப்படியே அவன் வந்துட்டான். என்னடா இன்னைக்கு வீடியோ ஷூட் எடுக்கலாம்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் வீடியோ ஷூட்டில் ஓடுறதுக்கு நல்லா தான் கவர் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஷூட் அதெல்லாம் சூப்பர். ஆனால் போகும்போது நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம்னு வச்சுங்களேன். அப்படியே வச்சுட்டு சேர்றா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக இங்கேருந்து பார்க்குறேன். நைட் டைம் சார், நைட் டைம்னா ஒரு 7 மணி கரெக்டாக டைமிங்கு. இந்த டைமிங்கில் இங்கேருந்து ஸ்டார் பாருங்களேன். போக என் வீடியோ பார்த்துட்டே வாங்க. எனக்கு ஸ்டார் நல்லா தெரிய ஆரம்பிச்சு லாங்கில் இருந்து. இது வந்து ஸ்டாரோட லைட்டு தான். ஸோ நிலா வந்து அங்கிட்டு இருக்கு, ஆனால் ஸ்டார் அவ்வளோ பிரைட்னஸாக தெரிஞ்சிச்சு. என்னோட ஏன் கேமராவில் இப்படி ஃபோக்கஸ் ஆகி அது கரெக்டாக கவரேஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரில. நானும் சரி அப்போ இவன் ஓட்டிகிட்டே இருந்தான், நான் ஓட்டுற நான் கவனிக்கவே இல்லை. நான் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு. சன்லைட் மறையுது, ப்ராப்பராக எல்லா இதுவுமே தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஒருத்தனே சொல்லலாம் தான் தெரியுது பார்த்தீங்களா, மேலே காமிக்கிறவங்க தூக்கியே நீ பாருங்க. அந்த ஸ்டாரோட வெளிச்சமும் நம்ம போகிற பைக்கோட கலரும் நடுவில்
மறையக்கூடிய அந்த செந்நிறம் சொல்றது, மேலே ப்ளூ கலர், அப்படி கலரே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்னடா அது பரவாயில்லையே வந்து ஒருத்தர். ஆனால் அவ்வளோ நேரம் டயர்டானாலும் லாஸ்ட்டில் போகும்போது நமக்கு வந்து ஒருத்தா தான் ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அது வரைக்கும் போதும்டா சாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருக்கோம். சொல்ல போனால் சித்தன் போக்கு சிவன் போக்கு. எனக்கு இன்னும் அந்த லைட் அப்படியே, அந்த லைட் நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கோம், அந்த மில்கி வே கேலக்சியில் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது அறிவியல் சம்மந்தமாக அப்போ வீடியோ பார்க்கும்போது ஒன்று ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அதிகமாக வந்து 3 நட்சத்திரம் அதிகமாக பார்த்துட்டே இருந்திருப்போம். 3 நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கும் இல்லையா? அதில் 2 ட்ரிக்கு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்க. ஒன்று, அதை நம்ம கண்ணில் தெரிகிறதே வந்து பல ஆண்டு ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒளியாண்டுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால இருக்கால வெடிச்சிச்சான்னு கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்குது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாள் அது 3 நட்சத்திரம் தெரியும் போது நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. நின்றுட்டு ஒரு நட்சத்திரம் மட்டும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் தெரியும், மிச்சம் சுற்றி இருக்கிற 100கணக்கான நட்சத்திரம் மறைஞ்சிட்டு அது உங்கள் கண்ணுக்கு ஒரு செகண்ட் பட்டுட்டு போயிடும். இது ஒரு நாள் நீங்கள் சும்மா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம ஒர்த்தா ஃபீல் பண்ணிக்க. 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நட்சத்திரத்தோட லென்த்தும் சரி, அது இப்படி பார்த்தா இப்படி ஆகுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்கும் நான் தோணுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானது அறிவியல் சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோ சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்களும் தெரியலாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு புரிய வச்சுக்கோங்க, அது போதும். என்னடா அது இன்னும் வரல. நான் பைக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவே அங்கேயே நிப்பாட்டிட்டேங்க, காலேஜ் பக்கத்துலேயே. அல்ட்ரா காலேஜ் இல்லை, அக்ரி காலேஜுக்கிட்ட அங்கேயே நிப்பாட்டிட்டேன். இவனோட பைக் எடுத்துட்டு தான் நானும் வந்தது. ஒரு வழியாக ட்ராவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது வந்து என்னோடய எடிட்டிங் வீடியோ பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் வீடியோ. இது ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது நீ சேஞ்ச் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னா பண்ணுறேன். ஆனால் அது வந்து வெர்டிகலாக பண்ணது, உங்களுக்கு ஹரிசாண்டலாக தான் வரும், பாருங்கள். ஆனாலும் என்னோடய இதில் வந்து ஷார்ட்ஸில் பார்க்கும்போது அதோட ஃபுல் வீடியோவும் நல்லா நீட்டாக பார்க்க ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து இன்னமும் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் யூடியூப்காரனுக்கே இது வந்து நல்ல வீடியோன்றது அவனுக்கு தெரியுதான். இல்லைன்னா இது நல்ல வீடியோ இருந்தால் கூட அதை அடுத்த ஆள் காமிக்கவும் மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, எல்லாம் அவன் வச்சுருக்க ஒரு ரூல்ஸ் செட்டப் தான். அதுவும் இப்போலாம் இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து யூடியூப்புக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் இன்ஸ்டாகிராம் தான் போகிறாங்க. நம்ம எல்லா ஐடியுமே தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பாவம், நமக்கும் ஒரு காலம் வராதா என்ன? நம்புவோம், நம்பிக்கையே. அதோட கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. நிப்பாட்றா வந்துருச்சுடா இடம். ஸோ எடிட்டிங்கை பாருங்கள் நீங்களே.